Jungle. அமேசன் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையிலே ஹோலி புக்ஸ் அதான் ஆங்கிலத்தில் இலக்கணப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த பயன்பாடு குறித்து அறிந்து கொண்டு இருக்கின்றோம், தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத். வணக்கம். வணக்கம் சார். இந்த ஹோலி புக்ஸ் அப்படின்னாவே புனித நூல்கள், அந்த மதம் சார்ந்து இருப்பவர்களுக்கு அது ரொம்ப புனிதமான ஒரு நூல். அவர்கள் அதை எப்படி தான் வாழ்க்கையை அமைச்சிருப்பாங்க. ஆனால் அதை குறிப்பிடும் பொழுது ஆங்கில இலக்கணப்படி இந்த பயன்பாடு எப்படி பயன்படுத்தணும் என்பது அது குறித்து எடுத்து சொல்லணும். ஆங்கில இலக்கணத்திலே த என்ற ஆர்டிகிளை நாம் பல்வேறு இடங்களில் பயன்படுத்துகிறோம். ஒரு வாக்கியத்தையோ அல்லது சொற்றொடரையோ அமைக்க வேண்டும் என்றால் இந்த த என்ற ஆர்டிகிள் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். உதாரணமாக ஆங்கில இலக்கணத்திலே ஹோலி புக்ஸ், அதாவது புனித புத்தகங்கள் அல்லது புனித நூல்கள் என்று குறிப்பிடுகிறோம். ஆங்கிலத்தில் இவ்வாறாக குறிப்பிடலாம்: பிஃபோர் ஹோலி புக்ஸ் வி மஸ்ட் ஹாவ் டு யூஸ் த ஆர்டிகிள் த என்று குறிப்பிடுகிறோம். உதாரணத்திற்கு த பைபிள், த திருக்குரான், த பகவத்கீதா, இந்த வரிசையிலே த திருக்குறள் என்றும் குறிப்பிடுகிறோம். அதாவது புனித புத்தகங்கள் எவைகளெல்லாம் நாம் புனித புத்தகங்களாக கருதுகிறோமோ அல்லது எவைகளெல்லாம் நாம் புனித புத்தகமாக நினைக்கிறோமோ அவைகளுக்கு முன்பதாக ஆர்டிகிள் தவை கண்டிப்பாக பயன்படுத்தி ஆக வேண்டும் என்பது விதி. ஹோலி புக்ஸ் முன்பு ஆங்கில இலக்கணப்படி த பயன்பாடு எப்படி பயன்படுத்துவது குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசன் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஹோலி புக்ஸ் குறிப்பிடும்போது அதில் த பயன்பாடு குறித்து எடுத்து வைத்து ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத்துடன் விஜயகுமார்.